सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபனிஷத் 64வது வகுப்பு பிருகுவள்ளி முதல் அணுவாக்கம். பிருகுர்வை வாருணிஹி வருணம் பிதரம் உபசசார அதிஹி பகவோ பிரம்மேதி தஸ்மாயேதத் ப்ரோவாச அன்னம் பிராணம் சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாசமிதி தம் ஹோவாச யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே येन जातानि जीवन्ति यत् प्रयन्त्यपि संविशन्ति यत् प्रयन्त्यपि संविशन्ति तत् विज्ञासस्व तत् ब्रह्मेति स तपो तप्यत स तपस्तप्त्वा பிருகுர்வை வாருணிஹி வருணம் பிதரம் உபசசார அதிஹி பகவோ பிரம்மேதி தஸ்மாயேதத் ப்ரோவாச அன்னம் பிராணம் சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாசமிதி தம் ஹோவாச யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே येन जातानि जीवन्ति यत् प्रयन्त्यपि संविशन्ति तत् विज्ञासस्व तत् ब्रह्मेति स तपो तप्यत स तपस्तप्त्वा. பிருகு தம்முடைய தந்தையாகிய வருணரை அணுகி வருணம் பிதரம் உபசசார அவரை அணுகி பிரம்மம் என்றால் என்ன, அதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன், எனக்கு உபதேசித்தருளுங்கள் என்று கேட்டார். குருவும் அவருக்கு பிரம்மத்தினுடைய லட்சணங்களை சொல்லி இந்த லட்சணம் எதற்கு பொருந்துகின்றதோ எங்கு பொருந்துகின்றதோ அதுவே பிரம்மம் என்று சொல்லி உபதேசத்தை நிறைவு செய்தார். அந்த வார்த்தையை கேட்ட பிருகுவானவர் சென்று தவம் செய்தார். தவம் செய்து அவர் எதை பிரம்மமாக நினைத்தார் என்பதை இந்த அணுவாக்கமானது சொல்கின்றது. இதுவரை குருவினுடைய உபதேசம் எதனால் எல்லா ஜீவராசிகளும் தோன்றினவோ, தோன்றியவைகள் எதனால் நிலைத்துள்ளதோ, எதில் நிலைத்துள்ளதோ அல்லது எதில் ஜீவித்துள்ளதோ, மரண காலத்தில் எதில் ஒடுங்குகின்றதோ அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதையே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் பிரம்ம என்று உபதேசித்தார். இந்த லட்சணம் எங்கே பொருந்துகின்றதோ அது பிரம்மன் என்று பொருள் சொன்னார். அதை முதலில் அன்னத்தில் பொருந்தும் என்று பிருகுவும் நினைத்தார். இந்த உடல்கள் நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டினால் உணவினால் தோன்றியது. உடல்கள் உணவினாலேயே காக்கப்படுகின்றது. இறந்த பின்பு மீண்டும் உணவாகவே சென்று விடுகின்றது. எனவே இந்த லட்சணப்படி அன்னம்தான் பிரம்மம் என்று இந்த அணுவாக்கத்தில் சொல்கின்றார். அடுத்த அணுவாக்கத்தில் சொல்ல போகின்றார். மீண்டும் அன்னம்தான் உணவு தான் பிரம்மன் சொல்லி சொன்ன உடனே குரு சொல்வார், மீண்டும் சென்று தவம் செய். இப்படியே படிப்படியாக ஆத்மாவை அல்லது பிரம்மத்தை அறியும் வரை பிருகுவானவர் செய்து வருவார். இதுதான் குருவனுடைய உபதேசம். இதை கேட்ட பிறகு என்ன செய்தார்? அடுத்த பகுதி சக தபோ அதப்பியத தபக அதப்பியத. அதப்பியதை சொல்லி சொன்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்றார். செய்தார் எதை? தவத்தை செய்தார். தபக தவத்தை அவர் செய்தார். சக தப தப்த்வா அவர் தவத்தை செய்து. இதோடு இந்த அணுவாக்கம் முடிகின்றது. தவம் செய்து என்ன செய்தார் என்பது அடுத்த அணுவாக்கத்தில் தொடரப்போகின்றது. தவம் செய்து நீங்கள் சொல்லிய அந்த லட்சணம்
அன்னத்தில் பொருந்துகின்றது என்று குருவிடத்தில் சொல்லுகின்றார். அப்பொழுது உடனே குரு சொல்வார், இல்லை இல்லை, மீண்டும் சென்று தவம் செய். இப்போது நாம சக தபக அதப்துவா என்பதை விசாரம் செய்ய வேண்டும். காரணம், இந்த வள்ளியில் 4 கருத்துக்களில் தபஸ் என்ற சாதனம் ஒரு முக்கியமான சாதனமாக வருகின்றது. இந்த தவம் இந்த பகுதியில் விசேஷமாக பேசப்படுகின்றது. ஆக இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்? மிக சுருக்கமாக, தவம் என்றால் என்ன? இந்த தவம் என்ற சொல் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். தெருக்கூத்துல கூட அர்ஜுன தபஸ் அதெல்லாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தவம் செய்தார். இங்க சந்தேகம் வரலாம், குரு எதை சொன்னாரோ அதைத்தானே சிஷ்யன் செய்ய வேண்டும். இங்க தபஸ் செய் என்று குரு சொல்லவில்லையே. பிருகுவே ஏன் தவம் செய்தார்? சிந்தித்து தானே அவர் சொல்லி இருக்கணும். ஏன் தவம் செய்தார்? என்ன தவம் செய்தார்? அந்த தவத்தை செய்து குருவிடத்துல என்ன வார்த்தையை சொன்னார்? ஆக தவம் செய்தார் என்று உபனிஷத்து ஏன் இங்கு சொல்ல வேண்டும்? அல்லது தவம் செய்ய வேண்டும் என்று எப்படி அவருக்கு தெரிந்தது? பதில் என்னவென்றால், அவர் ஏற்கனவே ரிஷியாக இருப்பதனால் அவருக்கு தவம் செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தது. எதை அடைய வேண்டும் என்றாலும் அதை நாம் தவத்தினால் தான் அடைய முடியும். ஆகவே ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்வார், எதை அடைய வேண்டும் என்றாலும் தவம் செய்தால்தான் முடியும் சொல்வார். சும்மா சாஸ்திரம் படிக்கிறதுனால மட்டுமோ வேறு எதனால மட்டுமோ நாம் இந்த கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்ள முடியுமா என்றால் அதற்கெல்லாம் விடையாக இந்த பகுதி மிக அழகாக நமக்கு விளக்கி சொல்லுகின்றது. ஒரு உதாரணம் சொல்லலாம். குழந்தை கூட அம்மா இடத்துல எதையோ கேட்கும், வம்பு பண்ணும், கிடைக்கல சொல்லி சொன்னா அழும், சாப்பிடாது, ரகலை பண்ணும். பிற்பாடு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுப்பாரு, செய்து கொடுப்பார். அந்த குழந்தை என்ன அடம் பிடிச்சதோ அழுததோ அதுதான் தவம். அந்த இடத்துல அப்படிதான் எடுத்துக்கணும். அதுவும் ஒரு விதமான தவம் தான். வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டும் முயலப்படும். ஒன்றை நாம் அடைய செய்கின்ற தியாகத்திற்கு தவம் என்று பெயர். எதை வேண்டுமானாலும் அடைய வேண்டும் என்றால் அங்கு தவத்தினால் தான் அது முயன்று அடையப்படும் என்பது திருக்குறளும் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார். திருக்குறள்ல தவம் என்ற தலைப்பிலே சொன்ன அத்துணை கருத்துக்களும் வேதம் உபனிஷதங்கள் தவத்தை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றதோ அந்த கருத்துக்களை அப்படியே அவர் சொல்லியிருக்கிறார். அல்லது திருக்குறள் சொன்ன கருத்தை தான் தவம் என்ற வார்த்தையிலே சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றது. ஆக தவம் என்ற வார்த்தை மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. ரிஷிகளுக்கு ஏற்கனவே இது தெரியும். தவத்தின் மூலமாகத்தான் எதையும் அடைய முடியும். ஆக குரு தவம் செய் என்று சொல்லாத போதிலும் பிருகு மகரிஷியானவர், பக்குவத்தை பெற்ற இவர், சிஷ்யனாக இருக்கக்கூடிய இவர் தானே தெரிந்து கொண்டார். ஆமாம், இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் கொஞ்சம் தவம் செய்தால்தான் இந்த கருத்து நமக்கு புரியும், அல்லது அந்த கருத்தை நாம் உணர முடியும் என்று. இனி தவம் என்பதனுடைய பொருள் என்ன? தவம் செய்து பிரம்ம ஞானத்தை அடைந்தார் என்று இங்கு வரப்போகின்றது. இப்போ தவம் என்றால் இங்க ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலும் ஆசிரமத்திலும் அந்தந்த ஆசிரமத்திற்கு என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான சாதனங்கள் சாஸ்திரத்தில் தவம் என்று சொல்லி உள்ளது. பிரம்மச்சாரிக்கு என்ன? படித்தல் தான் தவம். இல்லறவாசிக்கு என்ன? கடமைகளை செய்து பிறரோடு தனக்கு இருக்கக்கூடிய பொருளை ஈட்டுவதற்கு இல்லறவாசிக்கு தான் சாஸ்திரம் அனுமதி கொடுத்திருக்கு. அவர் தன்னிடத்தில் உள்ளதை பிறரோடு ஷேர் பண்ணிக்கணும், தானம் முதலியவைகள்லாம். வானப்பிரஸ்தனுக்கு என்ன? ஜபம், பாராயணம், அதிகமாக பேசாதிருத்தல், மௌனமாக இருத்தல், பொறுப்புகளிலிருந்து விலகி இருத்தல், இதுதான் வானப்பிரஸ்தனுக்கான தவம். அடுத்து சன்னியாசிக்கு என்ன தவம்? அதுவும் சொல்லியிருக்கு. ஆமாம். ஆக இந்த ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான சாதனங்கள் சாஸ்திரத்தில் தவம் என்ற சொல்லில் சொல்லி இருக்கின்றது. திருக்குறளும் சொல்வார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். ஆக திருக்குறள்ல தவத்துக்கு என்னென்னலாம் லட்சணம் சொல்லி உள்ளதோ அதே லட்சணம் அர்த்தம் வேதத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அந்தந்த ஆசிரமத்தில் என்னவெல்லாம் சொல்லி உள்ளது, ஆசிரமம் சொல்லி சொன்னா அந்தந்த வாழ்க்கை முறை அதை அவரவர்கள் செய்வதுதான் தவம். தபோகி சுவாத்தியாய, பிரம்மச்சரிய ஆசிரமத்தை செய்யப்படுகின்ற சுதர்மம் தான் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இருக்கு பாருங்க. தவம் என்பது படித்தல் தான் அங்கு தப்போ. தவம் இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு என்ன தவம்? அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையை தர்மமாக வாழ்வது, பொருள் ஈட்டுவது, பிறரோடு ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவர்களுக்கு யஜ்ஞ தான தவ கர்ம அப்படிலாம் சொல்லியிருக்கு.
ஆக யக ஸ்வம் ததாதி, யார் தன் பொருள்களை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றார்களோ, இது இல்லறத்தில் உள்ளவர்களுடைய தவம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செயல் பொருட்டு. அங்கு விருந்தோம்பல் என்பது கூட பிறரோடு தன்னிடத்தில் இருப்பது ஷேர் பண்ணிக்கிறது தான். அது சுருக்கமாக என்னவென்றால் இல்லறவாசிக்கு தானம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. எனவே இல்லறவாசி தான் பொருள் சம்பாதிப்பதற்கு சாஸ்திரமானது அனுமதி கொடுத்துருக்கு. பிரம்மச்சரியா இருக்கின்றவன் பொருளை சம்பாதிக்க ஆரம்பிச்சா படிப்புல கவனம் போயிடும். சன்னியாசி அது பண்ணவே கூடாது, பொருள் சம்பாதிக்கிறதே கூடாது. ஆக இதெல்லாம் செய்தாலே இந்தந்த ஆசிரமத்திலிருந்து என்ன பக்குவம் வர வேண்டுமோ அந்தந்த பக்குவங்கள் வந்துவிடும். அதனால்தான் அந்த காலத்துல வாழ்க்கை முறையில சில பேர்லாம் சிரமப்பட்டாங்க, வறுமையில இருந்தாலும் சொல்லும்போது அவரவருடைய அந்த ஆசிரம வாழ்க்கை முறையை மீறாமல் வாழ்ந்ததனால் சில சிரமங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கின்றது என்று நமக்கு தெரிகின்றது. ஆக வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கு தப்போ ந அனஷ்னா பரம். அனஷ்னா பரம் என்றால் விரதம் இருப்பதை காட்டிலும் பெரிய தவம் கிடையாது சொல்றோம். உண்ணாமல் இருப்பது, சாப்பாடு இருந்தும் சாப்பிடாம இருப்பது தான் இங்க விரதம். ஆமா, கிடைக்கல அதனால விரதம் இருந்தாலும் அது விரதம் இல்லை. கிடைக்கல அதனால சாப்பிடல, அது பேர் பட்டினி. ட்ரெயினில் வரோம், ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு, நல்லா பெரிய மழை, வேறு எங்கேயும் கிடைக்கல, நடு வழியில் ஒரு 2 மணி நேரம் நிறுத்திட்டாங்க, அந்த நேரத்தில் சாப்பாட்டு நேரம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு பேர் தவம் சொல்லக்கூடாது. அதையும் தவமாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் எடுத்துக்கொள்ள விதத்தில் அது இருக்கு. ஆக அனஷ்ணன் சொன்னா சாப்பிடாமல் இருத்தல், உணவில் கட்டுப்பாடு என்று பொருள். இந்த விரதங்கள் எல்லாமே நமக்கு இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்படுத்துவதற்குரிய சக்தியை கொடுப்பதற்காகத்தான் பழகுவது. ஆக சந்நியாச ஆசிரமத்தில் மனச இந்திரியானாம் ஐகாகிரியம் பரமம் தபக, மனதனுடைய இந்திரியத்தினுடைய கட்டுப்பாடு மேலான தவம் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. இந்திரிய மன கட்டுப்பாடு, மனதுடைய அமைதி, இது எல்லா சாதனங்களும் உயர்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்க சங்கரர் யதி தர்மத்தின் தவத்தை, யதி என்றால் சன்னியாசி என்று எடுத்துக்கொள்கின்றார். தவம் என்ற சப்தத்தின் அர்த்தம் மனதினுடைய இந்திரியத்தினுடைய கட்டுப்பாடு என்று பொருள். சன்னியாசிக்கு தவம் எது என்றால் இந்திரிய ஒழுக்கம், மன கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் நம்ம சன்னியாசம் எடுத்துக்கிட்டா சன்னியாசம் நமக்கு பலிதமாகும். பொதுவாக எந்த ஒரு வாழ்க்கை முறை இருந்தாலும் ஒரு 10-12 வருஷங்கள் சொல்றாங்க. சன்னியாசம் எடுத்த பிற்பாடு ஒரு 10-12 வருஷமாக அந்த சன்னியாச வாழ்க்கையில் அவர்கள் பொருந்தி இருந்து பிக்ஸ் ஆகிறதுக்கு, இயல்பாக ஆகுவதற்கு. இல்லை என்றால் அது வேறு இது வேறு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வாழ்க்கை முறையில பொருந்தி இருப்பதற்கு அவ்வளோ வருஷம் ஆகுன்றான். அதற்குரிய சாதனங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு எதுக்கு எப்படி பழகணும்? அதுக்கு பிரம்மச்சரியா இருக்கிற வாழ்க்கை முறை சன்னியாச வாழ்க்கைக்கு தகுதியாக்கி கொள்வது தான். ஒவ்வொரு வாழ்க்கை முறை அடுத்த வாழ்க்கை முறைக்கு தகுதியாக்குவது. இங்க சில சம்பிரதாயங்கள்ல பிரம்மச்சரியாக இருந்து நேர சன்னியாசி ஆகிறது அனுமதிக்கிறாங்க. வைணவ சம்பிரதாயத்தை அப்படி கிடையவே கிடையாது. இல்லறவாசியா இருந்து தான் அவர்கள் சன்னியாசத்துக்கு வரணும். அதனால்தான் பாருங்க, நிறைய மடங்கள்ல ஜீயர்கள்லாம் கிரகஸ்தர்களாக குடும்பஸ்தராக இருந்து தான் வந்திருப்பாங்க ஒரு ஏஜுக்கு மேலே. ரொம்ப நல்லது தான், பல வகையில் நல்லது. ஆகவே பிரம்மச்சரியா இருக்குன்னு சொல்லி சன்னியாச வாழ்க்கைக்கு நம்ம தகுதியாக்குவதற்கான செய்கின்ற தவங்கள், அனுஷ்டானங்கள் ரொம்ப முக்கியம். ஆக தவம் என்ற சப்தத்தின் பொருள் மனதினுடைய இந்திரியத்தினுடைய ஐகாகிரியம், கட்டுப்பாடு என்று அர்த்தம். ஆக பிருகு சில காலங்கள் இந்திரியத்தை மனதையும் கட்டுப்படுத்தி வாழ்ந்தார். ஆக ஒரே உபதேசத்தை தான் குருவிடத்திலிருந்து கேட்டார். இதற்கு மேல் உபதேசம் செய்ய போவதே இல்லை குருவும் கூட. இந்த ஒரே வார்த்தை தான். இந்த உபதேசம் சிறிது பக்குவம் வந்ததும் சிறிது அர்த்தத்தை கொடுத்தது, கொஞ்சம் புரிஞ்சது. மீண்டும் தவம் செய்கின்றார். அதிக பக்குவம் வந்ததும் அடுத்த படியை அவர் புரிந்து கொள்கின்றார். ஆக உபனிஷத் எதை இங்கே சொல்ல விரும்புகின்றது என்றால், குரு எல்லாருக்கும் சமமாக உபதேசம் செய்கின்றார். அந்த உபதேசம் அவரவர்களுக்கு அவருடைய இந்திரிய மன கட்டுப்பாட்டுக்கு தகுந்தாற் போல அர்த்தமாகின்றது. அதுதான் ரொம்ப முக்கியம். குரு சொல்ற வார்த்தை ஒரே மாதிரி வார்த்தை உபதேசம்தான். அதை வாங்கி புரிகின்ற மாணவர்களுக்கு அவரவர்கள் மனதில் இருக்கக்கூடிய பக்குவம், அவரவர் மனதில் இந்திரியங்கள் இருக்கக்கூடிய ஒழுக்கம், அதை வைத்து அந்த வார்த்தையானது அவர்களுக்கு புரிதலை கொடுக்கின்றது, அர்த்தமாகின்றது. ரொம்ப முக்கியமான கருத்து இது. ஆக இது உபனிஷத் கூற விரும்புகின்றது. சங்கரர் தபக என்பதற்கு இந்திரிய மன கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்கின்றார். ஆனா அவருடைய சிஷ்யர் சுரேஸ்வர ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா ஆலோசனம். இங்க தவம் என்பதற்கு இந்த இடத்துல ஆலோசனம் என்று பொருள் தருகின்றார். சில பேர் சங்கரர் சொல்றதையும் எடுத்துக்கிறாங்க, சுரேஸ்வர ஆச்சாரியர் சொல்றதை எடுத்துக்கிட்டாங்க. என்றைக்கு மனம் முழுமையாக அமைதி ஆகின்றதோ
அன்று இந்த வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம் முழுமையாக தெரிகின்றது, விளங்குகின்றது, புரிகின்றது. ஆக பிருகுவல்லியுடைய முதல் கருத்து என்னவென்றால் இந்த தவத்தை விளக்குவதே ஆகும். எதனிடமிருந்து இந்த சரீரங்கள் தோன்றினவோ, எதனால் தோன்றிய சரீரங்கள் காக்கப்படுகின்றதோ, மரண காலத்தில் எதனிடம் ஒன்றாகின்றதோ அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது பிரம்மத்திற்கு சொல்லப்படுகின்ற தடஸ்த லட்சணம். பிரம்மத்துக்கு 2 லட்சணம் சொல்லுவாங்க புரிந்து கொள்வதற்கு. இரண்டு விதம் இருக்கு. ஒன்று சொரூப லட்சணம், இன்னொன்று தடஸ்த லட்சணம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம என்பது பிரம்மத்திற்கான நேரடியான சொரூப லட்சணம். அதன் நேரடியான தன்மைகளை விளக்கி சொல்வது. தடஸ்த லட்சணம் என்பது ஒன்றை காட்டி இதற்கு காரணம் எதுவோ அது பிரம்ம என்று சொல்லுவது. இங்கு உபனிஷத்தானது அல்லது பொதுவாக சாஸ்திரங்களை சொல்றது காகவத் கிருகம் தேவதத்த கிருகம். காகம் அமர்ந்துள்ள வீடு எதுவோ அதுவே தேவதத்தனுடைய வீடு அப்படி சொல்லி ஒரு அடையாளம் சொல்றது. ஒருத்தர் வீட்டை தேடி வர்றார், அப்ப பாக்குறோம் அந்த வீட்டை அடையாளப்படுத்துறதுக்கு அங்க பாருங்க, அது தூரத்துல இருக்கு பாருங்க. அங்க ஒரு வீட்டு மேல மாடியில ஒரு காக்கா உட்காந்துருக்கு பாருங்க. அந்த காக்கா எங்க உட்காந்துருக்கோ அந்த வீடு தான் அவருடைய வீடுன்னு சொல்றோம். இவர் போறதுக்குள்ள காக்கா பறந்தாலும் பறந்து போயிருக்கலாம், அது வேற. இருந்தாலும் அடையாளத்துக்கு சொல்றது. ஆக வீட்டை தெரிந்து கொள்ள காகம் உதவி செய்கின்றது. காகத்தின் மூலம் வீட்டை காட்டினால் அந்த லட்சணம் தடஸ்த லட்சணம். தாய்மனர் சொல்லுவார், தடஸ்தமாய் நின்றொளிர் நிரஞ்சன நிராமயத்தைன்னு சொல்லுவார். தடஸ்தம் சொல்லி சொன்னா இந்த ஜெகத்தை காட்டி இந்த ஜெகத்துக்கு எது காரணமோ, இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமோ எது காரணமோ, இந்த உலகத்தை எல்லாம் எது சிருஷ்டி செய்ததோ அந்த பொருளுக்கு பெயர் பிரம்ம சொல்லி சொன்னா அது தடஸ்த லட்சணம். ஆக பிரம்மத்தை தெரிந்து கொள்ள தடஸ்த லட்சணமாக இருப்பது இந்த ஜெகத்து. பிரபஞ்சத்திற்கு காரணம் என்று சொல்லி பிரம்மத்தை அறிமுகப்படுத்தினால் பிரபஞ்சம் பிரம்மத்துக்கு காகத்தை போல தடஸ்தமாய் இருக்கின்றது. இந்த வாக்கியம் பிரம்மசூத்திரத்தில் 2வது சூத்திரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஜென்மாதியச்சேயதக. வியாசர் ஈஸ்வரனுக்கு அல்லது பிரம்மத்திற்கு லட்சணம் கொடுக்கும் பொழுது இந்த வாக்கியத்தை மனதில் வைத்து சூத்திரத்தை எழுதியுள்ளார். எந்த வாக்கியம் அது என்று சொல்லி பார்த்தால் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. எதனால் இந்த பூதங்கள் சரீரங்கள் தோன்றினவோ, எதனால் தோன்றியவைகள் காக்கப்படுகின்றதோ, காக்கப்பட்டவைகள் எதில் ஒடுங்குகின்றதோ அதையே பிரம்மம் என்று நீ தெரிந்து கொள். அதையே நீ பிரம்மம் என்று தெரிந்து கொள் சொல்லி சொல்றார். பிரம்மத்தை இதுதான் என்று குருவும் சொல்லவில்லை. அதை அறிந்து கொள்ள சில விதமான குழு அடையாளத்தை கொடுத்து இந்த லட்சணம் எங்கு பொருந்துகின்றதோ அது பிரம்மன் என்று மட்டும் சொன்னார். சிஷ்யன் தவம் செய்தார். சக தபக அதப்யத. பின் தவம் செய்து என்ன ஞானத்தை அடைந்தார் என்பதை 2வது அணுவாக்கத்தில் சொல்லுவார். இந்த லட்சணத்தை எங்கு பொருத்தி எதை பிரம்மன் என்று அவர் தெரிந்து கொண்டார் என்பதை இந்த அணுவாக்கங்களுக்குள் சென்று நாம் தெரிந்து கொள்வோம். அன்னம் பிரம்மேதி விஜானாத் அன்னாத்யேவ கல்பிமானி பூதானி ஜாயந்தே अन्नेन जातानि जीवन्ति अन्नं प्रयन्ति अपि संविशन्तीति तद्विज्ञाय पुनरेव वरुणं पितरमुपससार अतिहि भगवो ब्रह्मेति तं होवाच तपसा ब्रह्म विजिज्ञासस्व तपो ब्रह्मेति स तपो अतप्यत स तपस्तप्त्वा अन्नं ब्रह्मेति विजानात् अन्नात्येव कल्बिमानि भूतानि जायन्ते अन्नेन जातानि जीवन्ति अन्नं प्रयन्त्यपि संविशन्तीति तद्विज्ञाय पुनरेव वरुणं पितरमुपससार अतिहि भगवो ब्रह्मेति तं होवाच तपसा ब्रह्म विजिज्ञासस्व
தபோ பிரம்மேதி ச தபோ அதப்யத ச தபஸ்தப்த்வா. குரு ஒரு லட்சணத்தை சொல்லி அது எங்கு பொருந்துகின்றதோ அதுதான் பிரம்ம என்று சொன்னார். இந்த வாக்கியத்தை கேட்ட பிருகுவானவர் தவம் செய்தார். தவம் செய்து என்ன முடிவுக்கு வந்தார்? தவம் சொல்லி சொன்னால் இங்கு ஆலோசனம், இதுதான் முதல் கருத்தா எடுத்துக்கொள்வோம். இது முதல் பொருள். இரண்டாவது பொருள் இந்திரிய மன கட்டுப்பாடு. இந்த இரண்டு கருத்துக்களும் இந்த தவம் என்ற வார்த்தையில் அடங்குகின்ற கருத்துக்கள். இந்த தவத்தை செய்து என்ன முடிவுக்கு வந்தார்? மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். அன்னம் பிரம்ம இதி வெஜானாத். அன்னத்தை, அன்னம் என்ன நம்ம உணவு தான், சாப்பாடு. அன்னத்தை பிரம்மம் என்று வெஜானாத் அறிந்தார். அன்னன்தான் பிரம்ம என்று முடிவு செய்தார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தார்? குரு சொன்ன லட்சணம் அன்னத்திற்கும் பொருந்துகின்றது என்று காட்டுகின்றார். அன்னத்தினால் உடல் தோன்றுகின்றது. பெற்றோர்கள் சாப்பிட்ட உணவினால் இந்த உடல் தோன்றியது. தோன்றிய உடல் உணவினால் காக்கப்பட்டது. இறந்த பின்பும் மரம் செடி கொடிகளுக்கு உணவாக சென்று விடுகின்றது. ஆகவே அன்னம் பிரம்ம இதி என்பது அவர் அடைந்த அறிவை காட்டுகின்றது, ஞானத்தை குறிக்கின்றது. அன்னத்தை பிரம்மம் என்று புரிந்து கொண்டார். இங்கே அன்னம் என்பதற்கு விராட் தத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். விராட் என்றால் ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன், விராட் என்ற தத்துவம். இந்த விராட்டில் இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை அவர் புரிஞ்சுக்கல. உலகமாக மொத்தமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்தூல பிரபஞ்சத்தை பிரம்மம் என்று புரிந்து கொண்டார். அல்லது சமஷ்டி சரீரத்தை புரிந்து கொண்டுள்ளார். அல்லது அன்னமயத்தை, எல்லாருடைய அன்னமயத்தையும் பிரம்மம் என்று புரிந்து கொண்டார். அப்படி எடுத்துக்கலாம். ஸ்தூல பஞ்சபூதத்தை முதலில் பிரம்மனாக புரிந்து கொண்டார். ஆக அன்னம் என்றால் சாப்பிடுகின்ற உணவையும் இங்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த உலகமே எதில் தோன்றியுள்ளது, எதன் மயமாக இருக்கின்றது? பஞ்சபூத, ஸ்தூல பஞ்சபூதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எதை எடுத்தாலும் பஞ்ச ஸ்தூல பூதங்களுக்குள் அடங்கி விடுகின்றது. ஆகவே அப்படி இந்த அன்னமய பிரபஞ்சத்தை, இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை அவர் பிரம்மமாக புரிந்து கொண்டார். ஆக பஞ்ச ஸ்தூல பூதங்களின் மாற்றமே ஸ்தூல சரீரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இங்கு பஞ்ச ஸ்தூல பூதத்திற்குள் சரீரமும் வந்து விடுகின்றது. ஆக பஞ்ச ஸ்தூல பூதம், ஸ்தூல பிரபஞ்சம் இங்கு அன்னம் என்று சொல்லப்படுகின்றது. அல்லது நாம் உட்கொள்கின்ற அன்னமும் பஞ்ச பூதங்களுக்குள் அடங்குகின்றது. அதை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். பின் அன்னத்தை பிரம்மனுடைய லட்சணத்தில் சேர்த்து பார்க்கின்றார். அன்னாத்கி ஏவ கலு இமானி பூதானி ஜாயந்தே. அன்னத்திடமிருந்து, உணவிலிருந்து, ஹீ ஏவ அதிலே தான், உணவிலிருந்து தான், கழு உண்மையில், இமானி நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த பூதானி என்றால் ஜீவராசிகள், சரீரம் என்று பொருள். ஷரீராணி, பூதானி என்றால் ஷரீராணி. ஜாயந்தே தோன்றின. கழு ஏவகி விசேஷமான பொருள் இல்லை. கழு அப்படி சொன்னா முன்பு யதக இமானி பூதானி ஜாயந்தே என்று சொல்லப்பட்டது. அந்த யதக என்ற இடத்தில் அன்னாத் என்று சொல்லுகின்றார். எதனிடமிருந்து என்றால் அன்னத்திடமிருந்து என்று பொருள் சொல்கின்றார். கழு ஏவ என்பது பிரசித்தத்தை குறிக்கின்ற சொற்கள். கழு அன்னத்திடமிருந்து அன்றோ, இமானி நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த பூதங்கள், சரீரங்கள் தோன்றின. ஜாயந்தே என்றால் தோன்றின சொல்லி அர்த்தம். பின்னர் அன்னேன ஜாத்தானி ஜீவந்தி. அன்னேன உணவினால் ஜாத்தானி என்று தோன்றிய இவைகள் எல்லாம், பூதானி எந்த சரீரங்கள் தோன்றியதோ அவைகள் ஜீவந்தி வாழ்கின்றன. உணவினால் இந்த சரீரங்கள் எல்லாம் தோன்றின. அவைகள் அந்த உணவினாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பூதானி இந்த சரீரம் ஜீவந்தி வாழ்கின்றன. எந்த சரீரம் தோன்றியதோ அவைகள் ஜீவந்தி வாழ்கின்றன. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி. ஏன என்ற இடத்தில் அன்னேன என்று பொருள் எடுத்துக்கணும். அன்னத்தினால் தானே பிறந்த இவைகள் இருக்கின்றன. அன்னம் பிரயாந்தி அபிசம் விஷந்தி. அன்னம் அந்த உணவினிடத்தில், பிரயந்தி மரண அவஸ்தையில், மரண காலத்தில், அபிசம் விஷந்தி ஒடுங்குகின்றன. லயத்தை அடைகின்றது, ஒடுங்குகின்றது, ஒன்றாகுகின்றது. அபிசம் விசந்தி இதி. அபிசம் விஷந்தி இதி என்று பிரித்தால், இதி என்பது
அவருடைய அறிவை குறிக்கின்றது. அவர் யோசித்து ஆலோசனம் செய்து அல்லது தவம் செய்து அவர் பெற்ற அறிவை குறிக்கின்ற ஒரு சொல். இந்த விதத்தில் அவர் புரிந்து கொண்டார். அதாவது பிரம்மத்தை அன்னம் என்ற லட்சணத்தோடு பொருந்துவதாக புரிந்து கொண்டார் அல்லது தெரிந்து கொண்டார். அன்னம் என்பது பிரம்மத்தை சொல்லுகின்ற லட்சணத்தோடு பொருந்துவதாக அவர் புரிந்து அன்னமே பிரம்மம் என்று அவர் தெரிந்து கொண்டார். பிறகு என்ன பண்ணார்? தத் விஜ்ஞாய, இவ்விதம் அறிந்து, தத் அந்த பிரம்மத்தை அன்னமாக அறிந்து, இதுல நாம் சிலவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். என்ன? உபனிஷத் கதையை இழுன்னு இழுக்காம வேகமாக ஓடுறது. இவ்விதம் அறிந்ததும் மீண்டும் தந்தையிடம் சென்றார். மீண்டும் பிரம்மத்தை உபதேசிங்கள் கேட்டார். தான் புரிந்து கொண்டார். எதை புரிந்து கொண்டார்? சில நேரத்தில் குழந்தைகளை என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு தெரிஞ்சுக்கிட்டா ஓடி வந்து அம்மா கிட்ட வந்து ஓடி வந்து சொல்லும். அது போல இவரும் தவம் செய்து அல்லது ஆலோசனை செய்து அன்னம் தான் பிரம்மம் என்று நான் கண்டுபிடித்தேன் என்று தன்னுடைய குருவாகி அப்பாவிடத்தில் ஓடி வந்து சொல்லுகின்றார். புனரேவ வருணம் பிதரம் உபசசார, மீண்டும் பிரம்மத்தை உபதேசியுங்கள் என்று கேட்டார். இதற்கு முன்ன இன்னொன்று நாம சேர்க்க வேண்டும். என்னென்றால் தத் விஜ்ஞாய என்பதற்கு பிறகு, அறிந்து என்பதற்கு பிறகு மீண்டும் தந்தையிடம் சென்றார். இதற்கு முன் சில கருத்துக்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், அந்த விஷயமெல்லாம் இங்க வரல, ஆனாலும் நாம் சேர்த்து கொண்டு பொருள் பார்த்தால்தான் இந்த இடத்துல இந்த மந்திரத்துடைய அர்த்தமான நமக்கு நன்கு பொருந்தி வரும். குரு சொன்ன லட்சணம் அன்னத்தில் முதலில் பொருந்துவதாக நினைச்சாராம். பிரம்மத்தை பற்றி தன்னுடைய தந்தையாகிய குரு என்ன சொன்னாரோ அது அன்னத்தில் பொருந்துவதாக பார்த்தார். பிற்பாடு அன்னம்தான் பிரம்மம் என்று முடிவும் செய்தார். அடுத்தபடியாக அவரே ஆலோசனை செய்தாராம். பிரம்மம் என்ற சொல்லுடைய பொருள் எது? பூர்ணம், சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மன் சொல்லியிருக்கு. எது சத்தோ, எப்பொழுதும் இருப்பதுவோ, எது ஞான சொரூபமாக இருக்கின்றதோ, எது அனந்தமாக வரையறையற்றதாக இருக்கின்றதோ அதுதானே பிரம்மம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது பிரம்மம் சொன்னா இது இந்த அன்னமானது அந்த பிரம்மத்தினுடைய இந்த லட்சணத்தில் பொருந்தவில்லையே, சொரூப லட்சணத்தில் பொருந்தலையே, தடஸ்த லட்சணத்தில் வேண்டுமானால் பொருந்துவதாக இருக்கலாமே. ஆக தடஸ்த லட்சணம் அன்னத்திற்கு பொருந்துவது போல தெரிந்தாலும் சொரூப லட்சணம் அன்னத்திடம் பொருந்தாது என்று அவர் புரிந்ததான். இந்த அறிவு என்பது எப்பொழுதும் உள்ள அறிவு, எப்பொழுதும் உள்ள சத்து, அது எப்பொழுதும் அனந்தம் வரையறையற்ற பூர்ணமானு சொல்லியிருக்கு. ஆனால் அன்னமானது விகாரத்தை அடைகின்றது, அது தோன்றி இருக்கின்றது, அழிய போகின்றது, மாறுகின்றது, அது வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் பிரம்மனும் அப்படி வரையறை எதுவும் இல்லாத பூர்ணமான அனந்த சொரூபமாக இருப்பது. ஆக அன்னம் பிரம்மமாக இருக்க முடியாது முடிவு பண்ணிட்டார். தடஸ்த லட்சணத்தில் அன்னமானது பிரம்மத்துக்கு சொன்ன லட்சணங்களில் பொருந்தி வந்தாலும் கூட சொரூப லட்சணத்தில் அன்னம் பிரம்மனாக இருக்க முடியாது. இந்த முடிவுக்கு வந்து விட்டார். காரணம் விகாரத்வாத் பரிச்சின்னத்வாத், உற்பத்தியும் ஆகி இருக்கின்ற காரணத்தை பிரம்ம உற்பத்தி ஆகலையே, அது யாரும் தோற்றுவிக்கலை. ஆக எது தோன்றுகின்றதோ அது அனித்தியம், பூர்ணமாக இருக்க முடியாது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகின்ற கருத்து எதை பற்றி? பிரம்மத்தை பற்றி. எனவே அன்னத்திற்கு பிரம்மம் என்கின்ற தகுதி கிடையாது. எனவே நான் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கே தெரியுதா நான் சரியா புரிஞ்சுக்கலையே, அந்த தெளிவுக்கு அவர் வந்து விடுகின்றார். அப்படி வந்ததுடைய விளைவு என்ன? புனரேவ வருணம் பிதரம் உபசசார, மீண்டும் தந்தையிடத்திலே வருகின்றார். புனக ஏவ, மீண்டும். மீண்டும் என்பது பொருள் என்ன? முன்பு அந்த வாக்கியத்தை கேட்டு தவம் செய்தார் அல்லது ஆலோசனை செய்தார். முனிவன் சொல்ற வார்த்தைக்கு நாம் பார்த்தோம், மனநாத் முனிகி, நன்கு அமைதியாக அமர்ந்து சிந்தனை செய்பவன் மனநாத் முனிகி. அப்படி சிந்தனை செய்து ஞானத்தை அடைந்தார். அடைந்த பிற்பாடு அந்த ஞானத்தில் அவருக்கு திருப்தி இல்லை. என்ன? அன்னம் பிரம்மம் என்று நான் நினைச்சேன், ஆனால் அது சரியா பொருந்தி வரவில்லையே, இந்த அறிவு தெளிவாக இல்லையே, எனக்கே அது நிறைவை கொடுக்கவில்லை என்று தெளிவாக புரிந்து கொண்டார். அந்த கருத்தில் அவர் குறைகளையும் கண்டார். அன்னத்திலே குறைகளையும் பார்த்தார், தோஷத்தையும் அவர் பார்த்தார். இந்த ஞானம் பூர்ணமானது இல்லை என்று அவருக்கு தெரிகின்றது. ஆகவே புனக, மீண்டும், பிதரம் வருணம், தந்தையாக இருக்கின்ற வருணரை உபசசார அணுகினார், அடைந்தார். அடைந்து என்ன செய்தார்? அதிஹி பகவோ பிரம்மேதி, மீண்டும் எனக்கு அந்த பிரம்ம தத்துவத்தை உபதேசித்து அருளுங்கள். பிரம்ம சொல்லி சொன்னா பிரம்மத்தை இத்தி என்று கேட்டார்.
எனக்கு உபதேசித்தருளுங்கள். பின்னும் என்ன? தகும்கோ வாச்ச தத் ஹ உவாச்ச. ஹ உவாச்ச சொன்னார். யார்? தந்தை இடத்துல சென்று தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி மீண்டும் எனக்கு இந்த கருத்து சரியாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கள், உபதேசம் செய்து அருளுங்கள் சொன்னார். தம் என்றால் பிருகுவிற்கு தந்தையானவர் சொன்னார். என்னவா? நேரடியாக குரு உபதேசிக்கவில்லை. இவர் மீண்டும் என்ன செய்தார்? தவம் செய்து தவறாக தான் புரிந்து வந்திருக்கிறார். போய் தவம் செய்து இந்த கருத்தை புரிஞ்சுக்க சொன்னார். தவம் செய்து தவறாகத்தான் தான் புரிந்து வந்திருக்கின்றார். ஆக தபஸ் பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ, பிரம்மத்தை உபதேசம் செய்யாமல் தபசா தவத்தின் மூலமாக பிரம்மத்தை நீ அறிந்து கொள், விஜிக்ஞாசஸ்வ அறிந்து கொள் சொன்னார். தந்தை இடத்துல அப்பா, எனக்கு நீங்க சொன்ன அந்த வார்த்தையை மனதில் வைத்து ஆலோசனை செய்து தவம் செய்து இப்படி அன்னம் பிரம்மமாக இருக்குமா என்று நினைத்தேன். ஆனால் இது தடஸ்த லட்சணத்தில் பொருந்து வந்தாலும் கூட சொரூப லட்சணத்தில் பிரம்மத்துக்கு அது பொருந்து வராதது போல தெரிகின்றது. ஆகவே நான் உணர்ந்து கொண்ட இந்த கருத்து சரியானதா என்று கேட்கும் விதமாக மீண்டும் தந்தை இடத்துல கேட்கின்றார். எனக்கு சரியான கருத்தை புரிந்துள்ளேனா இல்லை என்றால் எனக்கு மீண்டும் சரியான கருத்தை உபதேசித்து அருளுங்கள். ஆக பிரம்மத்தை தெரிய ஏன் தவம் செய்ய வேண்டும் என்றால் குரு சொல்கின்றார், தபோ பிரம்மேதி தபக பிரம்ம இதி. தவம் தான் பிரம்மம் சொல்றார். பிரம்மம் வேறு தவம் வேறு இல்லை என்கின்றார். ஆகவே நீ தவத்தினாலேயே தெரிந்து கொள், தவத்தின் மூலமே தெரிந்து கொள் சொல்றார். தவமே பிரம்மன் சொன்ன இது அர்த்தம் என்ன சொன்னா, ஒரு சாத்தியத்தை கொடுக்கின்ற சாதனத்தை சாத்தியமாக சொல்வது ஒரு வழக்கமா இருக்கின்றது. கீதையில ஞானத்தை நாம் மனதில் ஞானத்தை கொடுப்பதற்கு பயன்படுகின்ற நல்ல குணங்களே ஞானம் சொல்லிடுறார். எந்தெந்த குணங்கள் உன்னிடத்தில் இருந்தாலும் இந்த ஆத்ம தத்துவ ஞானம் உனக்கு புரியுமோ, தெளிவாக விளங்குமோ, அப்படிப்பட்ட குணங்களே வேல்யூஸே இங்க ஞானம் சொல்லிடுறார். குணங்களே ஞானம் சொல்றார். உண்மையிலே குணங்கள் வேறு ஞானம் வேறு தான். மதுரைக்கு போற ரோட்டு என்ன பண்றோம்? மதுரை ரோடுன்னு சொல்லிடுறோம். அதுவே மதுரை இல்லை. ஆனால் மதுரைக்கு நம்ம அழைச்சின்னு போறதா மதுரை ரோடுன்னு பேர் வைக்கிறது போல 13வது அத்தியாயத்தை 7வது ஸ்லோகம் முதல் 11வது ஸ்லோகம் வரை 20 பண்புகளை சொல்லி அந்த பண்புகளே ஞானம் சொல்லிட்டுறார். உண்மையில் இவைகள் ஞானம் இல்லை, ஆனால் ஞானத்திற்கு சாதனம். காரணம் இவைகள் இருந்தால்தான் ஞானமே உனக்கு கிடைக்கும் சொல்றார். அவ்வாறு முடிவையே ஞானமாக சொல்வது வழக்கம். அதே போல தவம் என்று பிரம்மத்தே தவம் என்று சொல்வதற்கு காரணம் பிரம்மத்தை அடைய சாதனமாக இருப்பதால் அந்த தவத்தே பிரம்மம் என்று இந்த அர்த்தத்தில் தான் குருவானவர் இங்கு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார். அந்த தவத்தே பிரம்மம் என்று இங்கு குரு சொல்லுகின்றார். தவத்தினால் பிரம்மத்தை தெரிந்து கொள், காரணம் அந்த தவமே பிரம்மம் சொல்லிட்டார். ஆச்சாரியர் ஆதிசங்கரர் தவம் என்றால் இந்திரிய மன நிகிரகம் என்று பொருள் தருகின்றார். சுரேஸ்வர ஆச்சாரியர் தவம் என்றால் ஆலோசனம் சிந்தித்தல் என்று பொருள் சொல்லுகின்றார். இங்க இரண்டையும் சேர்த்து நாம் எடுத்துக்கொள்கின்றோம். முதலில் நாம் என்ன பண்றோம்னா வேதாந்தத்தை கேட்கிறோம். முதலா கேட்கிறோம். கேட்டவுடன் நம்ம மனதில் ஒரு தெளிவு அறிவு வருகின்றது, ஞானம் வருகின்றது. சில வருடங்கள் சாஸ்திரங்களை முறையா இருந்து படிக்கிறோம். முதலில் ஒரு உபநிஷத்தை படித்து விட்டு மீண்டும் அந்த உபநிஷத்தை மீண்டும் கேட்கின்றோம். ஒரு முறை கேட்கிறோம், மறுபடியும் கேட்கிறோம். அப்பொழுது 2வது முறை கேட்கும் பொழுது முதல் முறை கேட்டு நமக்கு என்ன புரிந்ததோ அதை விட அதிகமாக இன்னும் ஒரு விசேஷமான ஒரு தெளிவு புரிதல் நமக்கு கிடைக்கும். இது உண்மை. இது எல்லாருடைய அனுபவத்தில் இருக்கிற உண்மை இது. ஆமா, இல்லையே முந்தி புரிஞ்சது வேற மாதிரி இருக்கே, இப்ப வேற மாதிரி புரிகின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால் அதற்கு ஒரே சாட்சி இங்க பிருகு மகரிஷி தான். அவர் சொல்றாரு பாருங்க, போய் தவம் பண்றார், இது ஆலோசனை பண்றார். அண்ணன் தான் நினைச்சார், பிற்பாடு என்ன அதை மாத்திக்க போறார். உண்மையிலே அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ளும் வரை இவரை விட போறதுல குரு என்ன பண்ண போறார்? புதுசா உபதேசம் பண்ணல, கொஞ்சம் தவம் பண்ணு, தவம் பண்ணு, இப்படியே தான் சொல்ல போறார். ஆக விதவிதமான சாதனங்களை நாம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னே செய்திருப்போம். உதாரணத்துக்கு சில யாகங்கள் செய்திருப்போம், யாத்திரை பண்ணியிருப்போம், பூஜை பண்ணியிருப்போம், அன்னதானம் பண்ணியிருப்போம், பாத யாத்திரை பண்ணியிருப்போம், அது என்னென்னவோ செய்திருப்போம் ஆன்மீக சாதனைன்ற வகையில். ஆக வேதாந்தத்திற்கு வந்தவுடனே சமதம என்கின்ற சாதனை, மனவடக்கம் புலனடக்கம். குருவன் சொல்லுவார், கீதை உபனிஷத்தெல்லாம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆக இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் நமக்கு இருந்ததுன்னா அதை பொறுத்து நாம் அந்த விஷயங்களை வார்த்தைகளை
நம்முடைய மனதில் அதற்கு தகுந்தாற் போல, நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல தான் அந்த புரிதல் நமக்கு கிடைக்கின்றது, நடக்கின்றது. ஆக சாஸ்திரத்துக்கு வருவதற்கு முன்பாக மற்ற விஷயங்கள், தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டல் படித்தல் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இருக்கணும். ரொம்ப முக்கியம். வேதாந்தத்தை கேட்டு நம்ம பிரம்மச்சாரிகளுக்குள்ள, படிப்பவர்களுக்குள்ள சர்ச்சை பண்றது வேற. ஆனா அதே நேரத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கணும். தேவையில்லாத விவகாரத்தில் போய் மூக்க நுழைக்கிறதுலாம் குறைஞ்சிருக்கணும், குறையும். ஆமா. ஆக இங்க என்னன்னா, இந்த பேச்சு தேவையில்லாத குறைந்த பொழுது வேற தேவையில்லாத விஷயங்களை படிப்பது குறைந்த பிறகு இன்னொன்று இருக்கு. நமக்கு இந்த தத்துவ விசாரத்துக்குள்ள நம்முடைய குருநாதர்களிடத்துல முறையா கேட்டு தெளிவு வந்த பிற்பாடு வேற எந்த பேச்சு சொற்பொழிவும் நமக்கு சுவைக்கிறது இல்லை, கேட்கணும் கூட தோன்றது இல்லை. சரி இருக்கட்டும். முதல்ல அதில் அதிகமாக விருப்பம் இருந்திருக்கும், கதை கேட்கறதுல அல்லது ஆன்மீகமான புராணங்கள் இதிகாசம் கேட்கறதுல கூட இருந்த ஆர்வம் கூட என்ன ஆகி விடுகின்றது, தத்துவ விசாரத்துக்கு வந்த பிற்பாடு அது தப்பு இல்லை, ஆனாலும் பரவாயில்லை, அது கேட்கறதுனால பரவாயில்ல, இதுக்குள்ள நமக்கு ஒரு ஆர்வம், ருசி வந்துடும். இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில அனுபவத்தில் நம்ம பார்க்கின்ற விஷயங்கள். ஆக இப்படி மனக்கட்டுப்பாடு வரும் பொழுது இதோட விளைவு என்னன்னா, பகிர்முகமாக வெளியேயே சென்று கொண்டிருக்கின்ற மனமானது அந்தர்முகமாக, உள்முகமாக அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா போக்கஸ் ஆகிடும். வெளியவே சுற்றி கொண்டிருந்த மனம், காடும் கரையும் மனக்குரங்கு கால்விட்டோட அதன் பிறகு சொல்றார் பாருங்க, ஓடும் தொழிலால் பயனுள்ளதோன்னு சொல்றது போல வெளியவே சுற்றி திரிந்து கொண்டிருந்த காடு மேடுலாம் சுற்றி கொண்டிருந்த அந்த மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக அகமுகமாக திரும்பி அமைதி அடைந்து தத்துவ விசாரத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளும். ஆக அந்தர்முகமாக ஆக ஆக வாக்கியங்களானது, வேதாந்தத்தின் வாக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அந்த புரிதலில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், தெளிவாக புரிகின்ற வரை நம்ம விட போறது இல்லையே. ஆக அந்த சக்தி இருக்கு பாருங்க, அந்த புரிந்து கொள்கின்ற சக்தி, யோகியதை மனதிற்கு இந்த அகப்பயிற்சி மூலமாக வருகின்றது. ஆக ஒரு வாக்கியம் எப்படிப்பட்ட வாக்கியமாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கும் என்பது அதை பெறுகின்ற நம்முடைய மனதின் வசத்தில், நம்முடைய இந்திரிய கட்டுப்பாட்டின் வசத்தில் அல்லது நம் வசத்தில் உள்ளது. இப்போ உதாரணம் சொன்னா, ஒரு மேக்ஸோ அல்லது வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம், கணக்கு, அதெல்லாம் அதை தெரிந்தவர்கள் பார்த்தா அது கணக்குன்னு தெரியும், தெரியாதவர்கள் பார்த்தா என்னோ அதில் கிறுக்கி இருக்கு, அவ்வளோதான், ஏதாச்சும் கொஞ்சம் கிறுக்கி இருக்கிறார் அப்படிதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. காரணம், அதை கிரகிக்க அவனுடைய மனதிற்கு சக்தி இருக்கு, புரிபவர்களுக்கு. மற்றவர்களுக்கு அது புரியறதுக்கு சக்தி இல்லை அல்லது தெரியல. ஆக ஒரு வாக்கியத்தை பொதுவாக எல்லோருமே கேட்டாலும் கூட அந்த வாக்கியம் எப்படி நமக்கு அறிவை கொடுக்கும் என்பது நம்முடைய மனதினுடைய பக்குவத்தில் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அந்த வாக்கியத்தை, ஒரே வாக்கியத்தை ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்கின்றார்கள். ஆக தபஸ் என்கின்ற வார்த்தையினால் ஒருவன் மேலும் மேலும் பகிர்முகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருந்து அந்தர்முகமாக செல்ல செல்ல அவனுக்கு பிரம்மத்தினுடைய தத்துவம் நன்கு விளங்குகின்றது. ரொம்ப நல்ல ஒரு எளிமையான சிறிய ஒரு பகுதியாக இருந்தாலும் பிருகுவல்லியானது நிறைய பிரயோஜனமான ஒரு போர்ஷன் இது. ஆக முடிவில் பிருகு தவத்தில் பிரம்மத்தை தெரிந்து கொள்ளப் போகின்றார். ஆக குருவானவர் சொல்கின்றார், நான் உபதேசம் செய்து விட்டேன், அது உனக்கு புரியவில்லை என்று அதுக்கு காரணம் உன்னிடம் தவம் இல்லை. ஆமா, ஒருவர் சொன்னார், நான் ரொம்ப மகா சம்சாரத்துல மூழ்கி இருக்கிறேன், எனக்கு உபதேசிங்கள் ஒரு குரு இடத்துல வர. குருவும் அவருக்கு உபதேசம் செய்யலாம். சில நேரத்தை குருவை ரொம்ப நச்சரிப்பாங்க, எனக்கு சன்னியாசம் கொடுங்க, மந்திர தீட்சை கொடுங்க, அது கொடுங்க, கொஞ்சம் சொல்லி சொல்லி பார்ப்பார், வேற மாதிரி மாற்றி அவருக்கு என்ன தேவை அதை சொல்லி பார்ப்பார். அதில் அவர்களுக்கு திருப்தி இருக்காது, தங்களுக்கு அது தகுதி இல்லை, குருவானவர் கொடுப்பார் தெரியாது, ரொம்ப தொந்தரவு பண்ணும்பொழுது சரி என்று என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் சொல்கிறவங்க உனக்கும் சொல்கிறோமான்னு சொல்லி வச்சுடுவார். சரி, புரியும் போது புரியட்டும். ஒரு விதையானது பூமியில் விழுந்திருக்கு, அதற்கு எப்பொழுது நீரும் கிடைத்து தட்பவட்டமும் சரியாக வருமோ அந்த நேரத்தை என்ன ஆகும், மறுபடியும் முளைச்சி வரும். இல்லை என்றால் அது வீணாக போயிடும். அப்படியும் இருக்கு. அது போல நம்ம விதைக்கின்ற விதையை விதைத்து விடுவோம். அப்படி குரு உபதேசம் செய்து விடுகின்றார், செய்யலாம். அப்படி அதை பெற்று தனக்கு பயன்படுமாறு மாற்றிக்கொள்வது சிஷ்யனுடைய கையில், பக்குவத்தில் தான் உள்ளது. அதனால தான் தாய்மனர் ரொம்ப அழகா சொல்வார், பருவமது அறிந்து நினது அருளான கொள்கை கொடு பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கியே பணி கொண்ட பட்சத்தை என் சொல்லுகேன்னு சொல்றார். அந்த சூழ்நிலை பார்த்து எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து
என்னை பக்குவப்படுத்தி 10 மாற்று தங்கமாக்கி என்னை நீ ஆட்கொண்டாயே, அதை நான் என்னன்னு சொல்லுவேன்னு சொல்றார். அதுதான் பெரிய விஷயம். நமக்கும் பிராரப்தம் இருக்கணும், நல்ல குருவும் கிடைக்கணும். கிடைச்சா அவரும் அவரிடத்துல நம்ம அண்டி இருப்பதை பொறுத்து அவர் நமக்கு என்ன தேவையோ அதை செய்து, எல்லாத்துக்கும் நமக்கு பிராரப்தம் தான் இருக்கணும். அது இருந்ததுன்னா குருவுக்கு, அதனால தான் குரு இடத்துல போகும்போது வயசானவராக இருந்தாருன்னா, இப்போதான் போயிருக்காருன்னா எனக்கு உபதேசம் செய்கிற வரைக்கும் அவருக்கு ஆயுள் இருக்கட்டும், இல்லை சமாதி ஆயிட்டாரு என்ன பண்றது, அது ஒன்று இருக்கு. அவருக்கு ஆரோக்கியமும் இருக்கணும், ஆயுளும் இருக்கணும். எனக்கு பாடத்தை முடிச்சுட்டு எனக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குற வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கட்டும் பகவானே. இது உண்மை, இது ப்ராக்டிக்கலாக இருக்கிற உண்மை. ஆக குரு இங்கே மீண்டும் பிரம்ம உபதேசம் செய்யவில்லை, அவசியம் இல்லை. சொன்னாலும் உன்னை சொன்னதே தான் மீண்டும் சொல்ல வேண்டும். ஆகவே எங்க குரு சொல்கின்றார், மீண்டும் தவம் செய். நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு உபதேசம். எத்தனை இடம் வந்து கேட்டாலும் மறுபடியும் போய் தவம் பண்ணு, தவம் செய்து அந்த வார்த்தையை நீ நன்கு புரிந்து கொள் சொல்லி அனுப்பிடுறார். தவம் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். ஆகவே தான் சொல்கின்றோம், வாழ்க்கை முறை மிகவும் அவசியம். வாழ்க்கை முறை ரொம்ப அவசியம். வாழ்க்கை முறை சரியாக இல்லை என்றால் சாஸ்திரத்தில் கேட்ட வெறும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குமே தவிர, வெறும் ஒரு சாதாரணமாக இருக்கிறது போல ஒரு தகவலை போல தான் நமக்கு இருக்குமே தவிர, அது ஞானமாக மாறி நமக்கு பலனை தராது. ரொம்ப முக்கியம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாது. எவ்வளோ காலம் கேட்டாலும் அது ஒரு அகாடமிக் நாலேஜ் போல இருக்குமே தவிர, அதுக்கு மேலே அதனுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைச்சிருக்கா. தத்துவமசி காலையில் கேட்டிருப்போம், அகம் பிரம்மாத்மா கேட்டிருப்போம், அயமாத்ம பிரம்ம கேட்டிருப்போம், பிரஜான பிரம்ம கேட்டிருப்போம், 2 1ன்ற வாக்கியம் கேட்டிருப்போம், எல்லா உபனிஷதங்களும் நல்லா நிற்று பண்ணியிருப்போம், அது கருத்துக்களும் மனசில் இருக்கும். ஆனாலும் கூட இந்த பக்குவம் இல்லை என்றால் இந்த வார்த்தையான நமக்கு பலனை தருவதற்கு கடினம். ஆகவே வாழ்க்கை முறை சரியாக இல்லை என்றால் சாஸ்திர அறிவுத்தான் இருக்கும், அது ஞானமாக வராது. ஆகவே சாஸ்திர மனம், இது ரொம்ப அழகா சொல்றது, இந்த சாஸ்திர கருத்துக்கும் மனம் என்கின்ற இந்த 2ம் முக்கியமானது சொல்றார். எப்படிப்பட்ட மனம்? பக்குவப்பட்ட மனம், பண்பட்ட மனம், பறந்து விரிந்த மனம், தத்துவ விசாரத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட மனம், அகமுகமாக சென்ற மனம் இல்லையா. ஆகவே இங்கு சாஸ்திர கருத்துக்கும் முக்கியத்துவம் தரணும், இந்த மனதிற்கும் முக்கியத்துவத்தை தர வேண்டும். ஆக சமக தமக தபஸுடைய மனதை நாம் அடைய வேண்டும். அந்த மனதை நாம் அடைந்தால் ஒரு உபனிஷத் போதும். எதற்கு? மோட்சத்தை அடைய. இப்போ பட்டினத்தாருக்கு காதறிந்த ஊசியம் வாராதுகான் கடைவழி, ஒரு சொல் போதுமா இருந்தது. எல்லாட்டும் என்ன பண்ணார், நாம் அந்த வார்த்தை எவ்வளோ தடவை கேட்டுட்டோம், உபன்யாசங்களை கேட்டுட்டோம், படித்து கேட்டுட்டோம், நாமளும் ஞாபகப்படுத்திட்டோம். வந்துடுச்சா என்ன? வைராகி வந்துடுச்சா? இல்லையே. எல்லா மகான்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தை, செத்துப்போ அப்படி சொல்கிற ஒரு வார்த்தை வெங்கட்ரமணனை ரமண மகரிஷியாக மாற்றிச்சு. நம்மளே எத்தனையோ தடவை சொல்லியிருப்பாங்க. அதான் அந்தந்த மனமானது அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு, அதான் யோக பிரஷ்டன்னு சொல்கிறோம் பாருங்க, முள்ள கண்ணன்கிட்ட இருந்தது. ஒரு வார்த்தை, ஒரு சூழ்நிலை, ஒரு என்ன சொல்கிறது, சில விதமான வெளி சூழ்நிலைகள், அவர்களுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை கிடைச்ச உடனே அந்த ஒரு சூழ்நிலை அவர்கள் என்ன பண்ணி ட்ரிகர் பண்ணிடுது உடனே. அவ்வளோதான், ஒரு சிறு பொறி தீ தான் இப்படி குபீர்னு பற்றிகள். பாரதியார் சொல்கிறது போல் ஒரு சிறு நெருப்பு துண்டத்தை அந்த காட்டில் இருக்க ஒரு மர பொந்தில் வைத்தேன், வெந்து தனிந்தது காடு சொல்கிறார் பாருங்க. அது போல் அந்த ஒரு வார்த்தை நம் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத இடத்துல வெந்து தனித்து தெளிவாக்கி விடுகின்றது. அப்போ அங்கே உள்ள கனன்று கொண்டு இருந்ததுன்னு சொல்லி அர்த்தம். சும்மா கொஞ்சம் விசிறி விட்டால் போதும், தீப்பிடிச்சு. அது போல் ஆக அப்படிப்பட்ட மனதை நாம் அடையவில்லை என்றால் எத்தனை உபனிஷத் படித்தால் அது மனதில் தங்காது. இதே கருத்தை தான் பிருகுவள்ளியில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இதுதான் தவம் என்பது. சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்பது ஒன்று, அந்த உபதேசம் ஞானமாக மனதில் வர வேண்டும் என்பது, அதற்கு மிக மிக பக்குவம் தேவை. ஆகவே சொல்கின்றார், தவத்தால் பிரம்மத்தை தெரிந்து கொள். தபோ பிரம்மேதி, தவம்தான் பிரம்ம. காரணம், முன்பே பிரம்மத்தை பற்றி உபதேசம் செய்தாகிவிட்டது. அது புரியவில்லை என்றால் அதை வாங்குகின்ற மனதில் பக்குவம் போதவில்லை. எனவே மீண்டும் வெளி விஷயத்தை நீக்கி அந்தர்முகமாக நீ செல்ல வேண்டும். இதைத்தான் அந்தர் யோகம்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க. அதுதான் வெளி விஷயத்திலிருந்து மனதை நீக்கி மனதை உள்ளே திருப்புகின்ற
சாதனைக்கு அந்தர் யோகம். ஆக யோக சொன்ன சாதனம், அந்தர் என்றால் உள்முகம். ஆக பிருகு என்ன செய்தார்? தபோ தப்பியத ச தபஸ்தப்த்வா, அவர் தவம் செய்தார். செய்து அவர் மனதை பிரம்மன் என்று பிறகு மனதிலே புரிந்து கொண்டார். இனி வரும் மந்திரங்கள் எல்லாம் இதே வார்த்தை தான் வரும். ஆகவே தான் இந்த மந்திரத்தை நாம் விரிவாக பார்த்தோம். அண்ணாத் என்னும் இடத்துல பிராணாத் என்று வரும். மீதி சொற்கள் எல்லாம் அப்படியே வரப்போகின்றது. ஆக அப்படி படிப்படியாக பிராணன் பிரம்மன் என்று அவர் தெரிந்து கொண்டார். பிற்பாடு மனம் பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார் என்றெல்லாம் வரப்போகின்றது. அடுத்த அணுவாக்கம், மூன்றாவது அணுவாக்கம். பிராணோ பிரம்மேதி விஜானாத் பிராணாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே பிராணேன ஜாதானி ஜீவந்தி பிராணம் பிரயந்த்யபி சம்விஷந்தீதி தத் விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதரம் உபசசார அதிஹி பகவோ பிரம்மேதி தம் ஹோவாச்ச தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி ச தபோ அதப்யத ச தபஸ்தப்த்வா பிராணோ பிரம்மேதி வெஜானா. அன்னம் மாற்றத்துக்கு உட்பட்டது, உற்பத்தியானது. ஆகவே அது பிரம்மன் இல்லை என்று தெரிந்து ஆலோசனை செய்து மனதை தயார் செய்து பின்பு பிராணனை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். மீண்டும் சொல்கின்றார், பிராணனால் தான் எல்லா ஜீவர்களும் பிறக்கின்றன, பிராணனிலேயே வாழ்கின்றன, பிராணனுள் தான் ஒடுங்குகின்றது. ஆகவே இங்கு பிராண தத்துவம் என்றால் சூக்ஷமமான பிரபஞ்சம். பிராணன் இருக்கின்ற காரணத்தினால் தான் நமக்கு சரீரம் இருக்கின்றது. பின்னர் சரீரத்தின் ஸ்திதிக்கும் காரணம் பிராணன் தான். ஒருவர் உயிரோடு ஜீவித்திருக்கிறார் சொல்றது அடையாளம் என்ன? ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கார், காலையில் எந்திரிக்கல, அப்படி பார்த்தா என்ன பண்ண நினைக்கிறோம்? கொஞ்சம் காத்து பிராணன் போயிட்டு வருதா பார்க்குறோம். இல்லைன்னா என்ன பண்றோம்? முடிவு பண்ணிடுறோம். ஆகையினால இங்க சொல்றார், பிராணன் இருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு சரீரம் இருக்கின்றது. பின்னர் சரீரத்தின் ஸ்திதிக்கு காரணம் பிராணன். இறுதியில் பிராணன் சமஷ்டியிடம் சென்று விடுகின்றது. ஆகவே பிராணன் காரணம் என்று புரிந்து கொண்டார். தத் விஜ்ஞாய, இதில் என்ன தோஷம் என்றால் ஆகாசாத் வாயு என்று வாயு தோன்றிற்று என்றும் சொல்லப்பட்டது. ஆமா, வாயுவே தோன்றியது சொல்லும் பொழுது அப்போ அது பிரம்மமாக இருக்கு. பிரம்மம் தோன்றாதது இல்லையா? ஆகவே வாயு பிரம்மன் இல்லை என்றும் தெரிந்து கொண்டார், புரிந்து கொள்கின்றார். பிற்பாடு மீண்டும் தந்தையிடம் சென்று பிரம்மத்தை உபதேசிங்கள் என்று கேட்கின்றார். அவர் தவத்தினால் பிரம்மத்தை தெரிந்து கொள் என்று சொல்லுகின்றார். தவம் தான் பிரம்மம் என்றார். ஆக மீண்டும் தவம் செய்தார். செய்து என்ன செய்தார்? அடுத்த அணுவாக்கம். மனோ பிரம்மேதி விஜானாத் மனசோஹேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே மனசா ஜாதானி ஜீவந்தி மன பிரயந்த்யபி சம்விஷந்தீதி தத் விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதரம் உபசசார அதிஹி பகவோ பிரம்மேதி தம் ஹோவாச்ச தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி ச தபோ அதப்யத ச தபஸ்தப்த்வா மனதை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். பிராணனே பிரம்மன் சொன்னார். மறுபடியும் குருவானர் மறுபடியும் தவம் பண்ணுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இல்லை, நீ தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட அந்த கருத்து தவறு, மறுபடியும் போய் தவம் பண்ணு, சரியா புரிந்து கொள். அடுத்து என்ன பண்ணார்? மனதை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். இங்கே சமஷ்டி மனம், ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மன் சொல்லி தெரிந்து கொண்டார் அர்த்தம். இனி வருவதெல்லாம் ஹிரண்ய கர்ப்பன் ஒவ்வொரு அம்சங்கள். மனதை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். இப்போ பிராணனை எப்படி நீக்கினார் என்றால், எது பரதந்திரமோ அது பிரம்மம் இல்லை, எது சுதந்திரமோ அதுதான் பிரம்மம். ஷரீரம்
பிராணனை சார்ந்திருக்கின்றது. அப்போ சரீரம் பிரம்மனிலே தெரிந்து கொண்டார். பிராணனும் கூட எதை சார்ந்திருக்கின்றது என்றால் மனதை சார்ந்திருக்கின்றது. விஞ்ஞானமய கோஷம் இருக்க அதை சார்ந்துள்ளது பிராணன். ஆகவே என்ன, அது ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய ஒன்று உண்மையில் அது பிரம்மமாக இருக்க முடியாது. ஏனென்றால் பிரம்மன் எதையும் சாராதது. சரி, விஞ்ஞானமய கோஷம் அங்க போனார். அங்க போனா என்ன ஆகின்றது, அந்த மனம் அறிவை சார்ந்துள்ளது. இவ்விதத்தில் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக அவர் நீக்குகின்றார். அவர் நீக்கினா எனக்கு என்ன சுவாமி பிரயோஜனம் கேட்கக்கூடாது, நாமும் அப்படி நீக்கி புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க அர்த்தம், நாமும் அப்படி நீக்கி புரிந்து கொள்வது. ஆக மனதிலிருந்து எல்லா ஜீவராசிகள் தோன்றுகின்றது. மனதிலிருந்து என்பதை இங்கு ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து என்று புரிந்து கொள்ள வேண்டும். சமஷ்டி சூக்ஷம ஷரீர் அபிமானி தான் ஹிரண்ய கர்ப்பன். தத்துவபோதத்தை கேட்டிருக்கிறோம். ஆமா, அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு இங்க பிரயோஜனமா இருக்கும். அதுதான் மொத்த சூக்ஷம ஷரீர் அபிமானி. அவரிடமிருந்து அனைத்து ஜீவராசிகளும் தோன்றின. மனதினால் ஜீவர்கள் இருக்கின்றது, மீண்டும் அதனிலேயே ஒடுங்குகின்றது. அதை அறிந்து இதுவும் பிரம்மன் இல்லை என்று மீண்டும் யாரிடத்துல, குரு இடத்துல சென்றார். குருவரும் தயாரா காத்திருக்கார். சிந்தை பிறந்தது மாங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்தது மாங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே, யான் தான் இரண்டற்று ஒன்றாய் இருந்ததும் ஆங்கே. தாய்மலர் அழகா சொல்வார், எங்க இருந்து தோன்றியதோ, எங்க இருந்து இருக்கின்றதோ, எங்க ஒடுங்கியதோ அதுதான். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தைங்க. சிந்தை பிறந்தது மாங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்தது மாங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே, யான் தான் இரண்டற்று ஒன்றா இருந்தது மாங்கே. ஆனந்த கழிப்புல தான் சொல்றார். ஆக மனதினால் அது அப்படின்னா இந்த ஹிரண்ய கர்ப்பனிலிருந்து உலகம், இந்த ஜீவர்கள் எல்லாம் தோன்றியது, மீண்டும் அதிலேயே இருக்கின்றது, அதிலேயே ஒடுங்குகின்றது. அதை அறிந்து தோன்றி ஒடுங்குகின்ற இந்த இவைகள் எல்லாம், இந்த மனமும் கூட என்ன பிரம்மமாக இருக்க முடியாது என்று அறிந்து இதுவும் பிரம்மம் இல்லை என்று மீண்டும் சென்றார். வருணர் மீண்டும் சொன்னார், மீண்டும் தவம் செய். அவர் அதுதான் சொல்றாரு, எதுவும் சொல்ல போறதில்லை. நமக்கு என்ன ஆகும், கோபம் தான் வரும். வந்தா எப்ப பார்த்தா இதே தான் சொல்றீங்க, போங்க. தவத்தால் பிரம்மத்தை அறிந்து கொள் சொல்லி சொன்னார். தவமே பிரம்மம் சொல்லி சொன்னார். விஞ்ஞானம் பிரம்மேதி விஜானாத், விஜ்ஞாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே, விஜ்ஞானேன ஜாதானி ஜீவந்தி, விஜ்ஞானம் பிரயந்த்யபி संविशन्तीति तद्विज्ञाय पुनरेव वरुणं पितरम् उपससार अतिहि बहवो ब्रह्मेति तं होवाच तपसा ब्रह्म विज्ञासस्व तपो ब्रह्मेति स तपो तप्यत स तपस्तप्त्वा தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ. மீண்டும் தவம் செய்து என்ன பண்ணார், படிப்படியாக இவர் இப்படி போக காரணம் பஞ்ச கோஷ விவேகம் இங்கு செய்யப்படுகின்றது. அதுதான் இங்க அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷமானது அறிவுபூர்வமாக ஆலோசனை செய்து அல்லது தவத்தை செய்து மனப்பக்குவத்தின் பரிபாகத்தின் அடிப்படையை ஒவ்வொன்றாக நீக்கி புரிந்து கொள்கின்றார் சொல்லி சொன்ன என்ன அர்த்தம், அந்தந்த சரீரங்களில் உள்ள அபிமானத்தை ஒவ்வொன்றாக நீக்கி வருகின்றார். அதற்கும் தவம் தேவைப்படுகின்றது. அன்னமய கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை நீக்கிறது, பிராணமய கோஷம் பசி தாகத்திற்கு அபிமானத்தை நீக்கிறது. சில பேர் பசி தாங்க மாட்டோம், அது வயதாக சிரமம் இருக்கு, வாஸ்தவம் தான். ஆமாம், இருந்தாலும் கூட என்ன அவைகளை எல்லாம் அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து அதை தாங்கிக் கொள்கிற சக்தியை பெற்றார். தவத்தின் மூலமாக, அறிவின் மூலமாக அது நான் இல்லை என்றும் புரிந்து கொண்டார். ஆக பஞ்சகோஷ விவேகம் இங்கு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இங்கு தான் இந்த கருத்தானது அப்படியே மெதுவாக செல்கின்றது. விஞ்ஞானம் பிரம்மேதி, விஞ்ஞானமய கோஷம். ஆமா, இந்த கருவி எப்பவுமே அந்த கையாள்பவனை சார்ந்து இருக்கின்றது. கரணம் எப்பவும் கர்த்தாவை சார்ந்து இருக்கும். மனம் என்பது ஒரு கருவி. கரணம் சொல்லி சொன்னா கர்த்தா என்ன, அதை விட உயர்ந்தவன் என்றால் அவன் தான் அதை கையாளுகின்றான். ஆக விஞ்ஞானமய கோஷம்தான் பிரம்மம் என்ற கருத்துக்கு வந்தார். ஏன்னா மனதை கையாளுவது புத்தி தானே. ஆகவே மனோமய கோஷத்தை விட விஞ்ஞானமய கோஷம் உசந்தது. ஆகவே
விஞ்ஞானமய கோஷம்தான் பிரம்ம என்று கருத்துக்கு வந்தார். இங்க சந்தேகம் வரலாம், ஏன் உபனிஷத்துப்படி படிப்படியாக செல்கின்றது, படிப்படியாக இங்கு உபதேசம் செய்கின்றார் இந்த உபனிஷத்து ஆசிரியர் சொல்லி பார்த்தார். ஒவ்வொரு முறையும் தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ தப்போ பிரம்மேத்தி என்று எதற்கு சொல்ல வேண்டுமென்றால், இந்த சந்தேகத்தை ஆச்சாரியர் ஆதிசங்கர் கேட்டு பதில் சொல்கின்றார். இவ்வாறு மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம் தவத்தின் பெருமையை காட்டுவதற்காக. தபஸ் என்பது மிக முக்கியம் என்று காட்டுவதற்காக உபனிஷத் முயற்சி செய்கின்றது. ஒவ்வொரு முறையும் தவம் செய்தார் சொல்லி சொன்னா, ஒவ்வொரு முறையும் அவர் என்ன பண்ணார், அவருடைய மனதை அந்தர்முகமாக இன்னும் இன்னும் என்ன பண்ணார், அப்படியே அந்தர்முகத்திலே சென்று கொண்டிருக்கிறார். வெளி விவகாரம் முழுமையாக விலகி கொண்டு வந்தார். புரியவில்லை என்றால் எத்தனை முறை படித்தாலும் என்னன்னா அதே வாக்கியம் தான், ஒரே வாக்கியம் தான் சொல்ல போறார். புரியல மறுபடியும் சொல்லுங்க, அதே தான் சொல்ல போறார். அதே தான் சொல்லுவார். வாக்கியத்தை மாற்றுவதனால பயன் இல்லை. சொல்லால் என்ன பயன், சொல் முடிவைத்தானே தொடர்ந்து பிடி மற்கடம் போல் சொல்றார். அதே தான் சொல்ல போறார். ஆனால் மனம் அந்தர்முகமாக ஆகத்தான் நமக்கு புரிகின்றது. எனவே தான் வேதாந்தத்தை வெறும் வாதம் செய்து புரிய வைக்க முடியாது. ஆமா, சம்வாதம் செய்துதான், உபதேசம் செய்துதான் நாம் புரிய வைக்க முடியும். காரணம், புரிந்து கொள்வது அவருடைய கைகளில் தான் உள்ளது, அவருடைய கைகளில் தான் இருக்கின்றது. மனப்பக்குவம் வேண்டும், அதற்கு தவம், மன இந்திரிய நிகிரகம் எல்லாம் வேண்டும். இதுதான் இந்த அணுவாக்கத்தினுடைய இந்த பகுதி, இதுவரை பார்த்த பகுதியுடைய சாரம். அடுத்த 6வது அணுவாக்கம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.